ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிவே. இன்றைக்கி நம்ம இனிப்பு உளுந்து வடை செஞ்சுருக்குறோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. இனிப்பு உளுந்த வடைக்கு இதில் ஒரு டம்ளர் எடுத்துருக்குறேங்க. இதை கழுவி 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 1 மணி நேரம் ஊறிடுச்சுங்க. தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டியில் வடிகட்டுறேங்க. தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சுங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம். அரைச்சிக்கலாங்க. பாருங்க, இந்த அளவுக்கு ஒரு 3/4 பதம் அரைச்சாச்சுங்க. இந்த அளவுக்கு அரைச்சிட்டு அப்புறம் தாங்க வெல்லம் போடணும். இப்போ அது எந்த டம்ளர் அளந்தோமோ அதே டம்ளரில் நான் 1 டம்ளர் வெல்லம் போட்டுக்கிறேங்க. இன்னொரு 1/4 டம்ளர் எடுத்து வச்சுருக்கிறேன், அப்புறம் போட்டுக்கலாங்க. இந்த 1/4 டம்ளர் வெல்லத்தையும் போட்டுக்கலாங்க. உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா நிறைய 1/4 டம்ளர் போட்டுக்கலாம். 1.5 டம்ளராக போட்டுக்கலாங்க. வெல்லம் போட்டு இந்த மாதிரி அரைச்சாச்சுங்க. நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதே 1/4 கப்பு அரிசி மாவு போட்டுக்கலாங்க. தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். 1/4 மூடி தேங்காய் துருவல் போட்டுக்கலாங்க. அரிசி மாவும் தேங்காயும் போட்டு பேஞ்சாச்சுங்க. வடை போட்டு எடுத்துக்கலாம். நம்ம இதில் ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கலாங்க. இனிப்பு எடுத்து கொடுக்கும். ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. எண்ணெய் காயிட்டோம். காஞ்சிடுச்சுங்க. அது மீடியமான சூட்டில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். வெந்துருச்சுங்க, எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி எல்லா வடையும் போட்டு எடுத்துக்கலாம். இந்த இனிப்பு வடையுங்க அப்படியேவும் சாப்பிட்லாம். வாழைப்பழம் போட்டு நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. அட்டகாசமாக இருக்கும். சூப்பராக இருக்குங்க சாப்பிடும்போது. இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுங்க சேலம் ஸ்பெஷலுங்க. நம்ம இதுக்கு பிசையும் போது சர்க்கரையோ பத்தலைன்னா நாட்டு சர்க்கரையோ வெள்ளை சர்க்கரையோ போட்டுக்கலாங்க. கல்யாணம் ஆனவங்க, ஏஜ் அட்டன் பண்ணவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து இது அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. எலும்புக்கு ரொம்ப வலுவுங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இனிப்பு உளுந்து வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப சத்தானதுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.